காங்கேசன்துறை துறைமுகத்தை வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம், வணிகத்துறைக்காக அபிவிருத்தி செய்ய மாட்டோம், இந்திய ஒதுக்கிய நிதியும் போதாது, யாழில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காங்கேசன்துறை துறைமுகத்தை வணிகத்துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் என தெரிவித்த நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க இந்தியா ஒதுக்கிய நிதியும் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு போதாது என தெரிவித்திருக்கின்றார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற போக்குவரத்து துறைமுகங்கள் தொடர்பான மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலின் போதே காங்கேசன்துறை துறைமுகத்தினுடைய அபிவிருத்திகள் துரிதப்படுத்தப்படுவதோடு பலாலி விமான நிலைய பாதுகாப்புக்காக சுவீகரித்துள்ள மக்களின் காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் கோரிக்கை முன்வைத்தார். இதன் போது பதிலளித்த அமைச்சர் காங்கேசன்துறை துறைமுகத்தை வணிகத்துறை துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம், ஏனெனில் வணிகத் துறைமுகமாக அபிவிருத்தி செய்வதற்கு பொருத்தமான காரணிகள் இல்லாத நிலையில் அம்பாந்தோட்டை மற்றும் ஒளிவில் துறைமுகங்கள் போன்று காங்கேசன்துறை துறைமுகத்தை மாற்ற எமது அரசாங்கம் விரும்பவில்லை. அது மட்டுமல்லாது காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியா வழங்கிய நிதி போதாது என தெரிவித்தார். இதன்போது ஸ்ரீதரன் எம்பி கூறுகையில், இந்தியாவிடம் வேண்டுமானால் நாங்கள் பேசி மேலதிக நிதியை பெற்றுத் தருகிறோம், துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் என கூறினார். இதற்கு அமைச்சர், இந்தியாவிடம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல தடவைகள் பேசியிருக்கிறார், நாங்களும் பேசியுள்ளோம், ஆனால் வணிக துறைமுகமாக அதை மாற்றுவதற்கு முடியாது என்பது தெரிவித்திருக்கின்றார். இதன்போது கேள்வி எழுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள், நீங்கள் எவ்வாறு ஆய்வு செய்யாமல் பொருத்தமில்லை என கூற முடியும் என்று அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அப்போது பதில் வழங்கிய அமைச்சர், ஆய்வறிக்கை இருக்கிறது, பாராளுமன்றத்தில் உங்களுக்கு வழங்குகிறேன் என பதில் வழங்கினார். யாழ்ப்பாண விமான நிலைய பாதுகாப்புக்காக சுவீகரிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகளை எப்போது விடுவிப்பீர்கள் என ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கு ஏன் நட்டையீடு வழங்கவில்லை என ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் இங்கே கோரிக்கை கேள்வி ஒன்று எழுப்பினார். பதில் வழங்கிய அமைச்சர், மக்களின் காணிகளுக்கு மக்களின் காணிகள் மக்களுக்கே என்பது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. யாழ்ப்பாண விமான நிலைய பாதுகாப்புக்காக சுவீகரித்த காணி விடுவிப்பு தொடர்பில் தற்போது கூற முடியாது, பாதுகாப்பு தரப்போடு கலந்துரையாடியே பதில் வழங்க முடியும் என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் இவ்வாறு பதில் வழங்கியிருப்பதான செய்திகளும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதாக இதே கூட்டத்தில் அவர் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே நோக்கம், யாழில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்துக்குள் வடக்கு மாகாணத்துக்கு பலமுறை விஜயம் செய்திருக்கிறார். தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டுதான் நாங்கள் செயற்படுகின்றோமே என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். யாழ் மாவட்ட விசேட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். எனவே நிகழ்வுகளை நடத்தி நாங்கள் வடக்கில் காணிகளை விடுவிக்கவில்லை, காணி பிரச்சனையை அரசியல் லாபத்துக்காக நாங்கள் பயன்படுத்தவில்லை, காணிகளை விடுவிப்பதை நாங்கள் அரசியலாக்கவில்லை, பாதுகாப்பு காரணிகளின் நிமித்தம் கடந்த காலங்களில் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன, பாதுகாப்பு காரணிகளுக்காக பெற்றுக்கொண்ட காணிகளை பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கான நிகழ்வு நடத்த வேண்டிய அவசியமில்லை, காணி விடுவிக்கப்படும் போது அரசாங்கம் அமைதியாக இருக்கும் போது ஒரு சிலர் தம்மால் தான் காணிகள் விடுவிக்கப்படுகிறது என்று மக்கள் மத்தியில் பிரசாரம் செய்கிறார்கள். வடக்கு மக்கள் தமிழ் அரசியல் கட்சிகளை காட்டிலும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். ஆகவே மக்களுக்கு நாங்கள் சேவையாற்றுவோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அபிவிருத்திக்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்துக்குள் வடமாகாணத்துக்கு பலமுறை விஜயம் செய்திருக்கிறார். தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதாகவும் விமல் ரத்நாயக் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். அதே போல இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில், வடக்கில் காணி விடுவிப்பை அரசியல் மயமாக்க இடமளியோம், அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதற்கான ஸ்ரீதரன் எம்பியோடு தர்க்கம் ஒன்றும் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. வடக்கில் யுத்த காலத்தில் பாதுகாப்பு நோக்கத்திற்காகவே அரசாங்கத்தால் மக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டன. இந்த விவகாரத்தை அரசியல் அனுகூலங்களை பெரும் நோக்கில் பயன்படுத்த இடமளிக்க மாட்டாது. வடக்கில் பெரும்பான்மையான மக்கள் ஏனைய கட்சிகளை விட தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். எனவே அவர்கள் தொடர்பில் ஏனைய கட்சிகளை விட எமக்கு பொறுப்பு அதிகம் இருக்கிறது என்பதாகவும் விமல் ரத்நாயக் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அமைச்சர் அவர்கள் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி இங்கே கருத்துக்களை முன்வைத்திருந்தார். எனவே அவர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை பெற்ற இந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். ஸ்ரீதரன் எம்பி அவர்கள்
கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். குறிப்பாக அதன் கேள்வியின் போது இருவருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. சேதன் எம்பி அவர்கள் உரத்த குரலில் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அமைச்சர், எனக்கு உங்களை விட உரத்த குரலில் பேச முடியும், உங்களுக்கு தேவையான பிரசாரம் கிடைத்துவிட்டது என நினைக்கின்றேன், எனவே தற்போது நான் கூறுவதை கேளுங்கள் என்பதாக தெரிவித்தார். காணி விடுவிப்பு தொடர்பில் அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில், அரசாங்கம் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று சுமந்திரன் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அரசாங்கம் எங்குமே நேரடியாக சென்று காணிகளை விடுவிப்பதில்லை. இந்த காணி பிரச்சனையை நாம் அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தப் போவதில்லை. 30 ஆண்டுகள் மூடப்பட்டிருந்த வீதிகளை நாம் திறந்திருக்கின்றோம். அதற்காக நாம் கொண்டாடும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யவில்லை. இராணுவ கடல் தளபதிகளால் காணி உரிமங்கள் மாவட்ட அதிபர்களிடம் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றை கொண்டு நாம் பிரசாரங்களை முன்னெடுக்கவில்லை. அந்த காலப்பகுதியில் பாதுகாப்பு காரணிகளுக்காகவே மக்களின் இடங்கள் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டன. இவ்வாறு பாதுகாப்பு காரணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை பாதுகாப்பு தேவை இல்லாத பட்சத்தில் மீள கையளிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். அவ்வாறு காணிகளை விடுவிப்பதற்கு வைபவங்களை ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. நாம் அவ்வாறு செய்யாத நிலையில் சிலர் சென்று தம்மால் தான் காணி விடுவிக்கப்பட்டது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். வடகிழக்கிலுள்ள மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக அளவில் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே உங்களை விட எங்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. எனவே நாம் மக்களுக்கு சேவையாற்றுவோம். ஏனைய ஆட்சி காலங்களை விட நாம் வடக்குக்கு அதிக அபிவிருத்திகளை முன்மொழிந்திருக்கிறோம் என்பதாகவும் அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் நேற்று முன்தினம் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.